பொண்ணுக்கு முன்னாடி ஏலியனோட ஸ்பேஸ்ஷிப் வந்து நிக்க அவ போயிட்டு அதோட கதவை வந்து பயங்கரமா தட்டுறா. அப்படி தட்டினதுமே அந்த கதவு வந்து திறந்துருது. இவளோட ஹஸ்பண்டும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம வெளியில வந்துடுறாரு. எப்படியோ தன்னோட ஹஸ்பண்டுக்கு எதுவும் ஆகல அப்படின்னு தெரிஞ்சதை அவ சந்தோஷப்படுறா. இப்ப அந்த ஸ்பேஸ்ஷிப் அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா இந்த இடத்தோட போலீஸ் ஆபீசர்ஸ் இவங்கள சரவுண்ட் பண்றாங்க. ஏதாவது ஆபத்து இருந்திருக்கும் அப்படின்றதுக்கு பாக்குறதுக்கு வந்திருப்பாங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த பாட்டில தான் அதுங்க போகும்போது குடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்ல, அத வந்து அவங்க கேக்குறாங்க. ஆனா அவன் குடுக்க மாட்டேன்றான். அதனால மிரட்டி அந்த பாட்டில் அவன் கிட்ட இருந்து வாங்குறாங்க. ஆனா அப்படி வாங்கும்போது அவன் அந்த மூடிய ஓபன் பண்ணி விட்டுறான். இதுக்குள்ள ஏதாவது வைரஸ் இருந்து நம்ம உலகமே அழிஞ்சிருச்சுன்னா என்ன பண்றதுன்னு அவங்க பயந்துருப்பாங்க. ஆனா அதுக்கு பதிலா ஒரு மிராக்கிள் தான் நடந்திருக்கும். மிராக்கிள் மட்டும் இல்ல, நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கும். இப்ப இந்த நாட்டுல இருக்கிற எல்லா நோயுமே வந்து குணமாகி இருக்கும். அதனால இதெல்லாம் ஒன்றும் வைரஸ் இல்லை அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. ஸோ ஏலியன்ஸ் இதோட நிறுத்தாம அங்க இருக்கிற நேவி வார்ஷிப் மூலியமா கஷ்டப்படுற எல்லா மக்களுக்கும் சாப்பாடு அனுப்புனாங்க. அது மட்டும் இல்ல, ஆயில் பைப்லைன் மூலியமா தண்ணி சப்ளைஸ் கூட பண்ணாங்க. இதனால அங்க இருக்கிற எல்லா மக்களுக்கும் எல்லாமே வந்து கிடைச்சது. அப்புறம் மக்கள் எல்லாரும் இந்த ஏலியன்ஸ் ஏதோ நம்மள கஷ்டப்படுத்த வரல அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. ஃபைனலா இந்த ஏலியன்ஸும் மக்களை மீட் பண்றதுக்காக வராங்க. அப்புறம் என்ன ஆக போகுது அப்படின்றது தான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இது 2005ல ரிலீஸ் ஆன ஏலியன் ஃபிஷ்.